7 தடவை மிஸ்டர் இந்தியா, 2 தடவை மிஸ்டர் ஏஷியா அப்படின்னு சொல்லி பல பட்டங்களையும் பல பதக்கங்களையும் வாங்கி குவிச்சு 1990களில் இந்தியன் பாடி பில்டிங் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு கலக்குன ஒரு மனிதர். ஒரு 90s to 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இவரை பற்றி தெரியாமல் இருக்காது. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா மிஸ்டர் இந்தியா நாகேஸ்வரன் அவர்களை பற்றி தான். மெட்ராஸ் கோல்டு மெடலு, தமிழ்நாடு கோல்டு மெடலு, சவுத் இந்தியா கோல்டு மெடல், எல்லாம் கோல்டு மெடல் அடிக்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் காம்படிஷனே கோல்டு மெடல். செகண்ட் காம்படிஷன் என்ன ஸ்டேட்டுக்கே போடாமல் நேராக இந்தியாவுக்கு லெவலுக்கு இட்டு போயிட்டார். போனாக்கா செகண்ட் பிளேஸ் வந்தேன், நேஷனலில் செகண்ட் பிளேஸ். கணக்கே கிடையாது. எல்லா காம்படிஷனும் கோல்டு மெடல் கண்டினியூஸாக அடிப்பேன். அப்புறமா என்னை திட்டி தான் இறக்குறாங்க, உங்களுக்கு தமிழ்நாடு செய்யக்கூடாது, நீ ஸ்டேட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் சவுத் இந்தியாவில் போ அப்படின்ட்டு, அதே எனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் இந்தியாவுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸாக 5 தடவை கோல்டு மெடல். 10 வருஷத்துக்குள்ள மிஸ்டர் இந்தியா 5 தடவை அடிச்சு, ஏஷியா 2 தடவை அடிச்சு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்க. அவன் வந்தா எனக்கு 5 மாசத்துல இருந்துச்சு. என் சீட்டே கீழ்ச்சிட்டான். இவளால குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச், அம்மா அப்பா அக்கா தங்கச்சியும் எல்லாம் பார்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணது. ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு கணவன் இருக்காங்க. உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது அந்த ஒரு விஷயம்? 3 வருஷமா நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன்ல தனியா. இப்பதான் தெரிய வந்தது. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 2006ல கட்டினதுன்னு நினைக்கிறேம்மா. அப்போ வந்து இப்போ கணக்கு போடுறேன். 2000னாக்கா வீட்டில் பவர் கரண்ட் கிடையாது. வீட்டில் தான் வாடுறேன், வீட்டில் தான் சாப்பிட்றேன். அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் யாருமே அக்கறை இல்லை. சும்மா வருவாங்க, 100 ரூபா கொடுத்துட்டு பார்த்துட்டு. இந்த மாடியிலேருந்து அங்கேருந்து ஊந்து ஓட்டு மேலே பல்லெல்லாம் உடஞ்சி போய், மூக்கெல்லாம் உடஞ்சி போய், கையில் உடஞ்சிச்சு. கை ஆப்ரேஷன் தெரியுதா? கை ஆப்ரேஷன். இதுலேயே தான். ஆமாம், 2 கையும் உடஞ்சிச்சு. நல்லா தான் இருந்தேன். இப்போ கிடையாது, இப்போ போயிடுச்சு எல்லாமே. அப்படி ஸ்டைலாக அப்படின்னாலும் சரி, அப்படின்னாலும் பயங்கரமாக கொடுப்பேன். அப்போ போசிங் எக்ஸ்போசிங் தான். மறுபடியும் வரேன், என் குடும்பமே இப்போ ரெடி ஆகிருக்குது. நான் மறுபடியும் ஜிம்மில் வந்து மறுபடியும் மிஸ்டர் இந்தியா மிஸ்டர் ஏஷியா இவர் தான்டா எப்படி வந்தா இருப்பார் மறுபடியும் சொல்கிற அளவுக்கு வருவேன். 6 மாதத்தில் மாறுவேன். ஜிம் உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கா, 6 மாதத்துல என் உரிமை மாறும். அப்போ நீங்களும் வருவீங்க. ஃபஸ்ட்டு சிட்டியில் கோல்டு மெடல் அடித்தேன். ஃபர்ஸ்ட் காம்படிஷனே கோல்டு மெடல். என்னோட பாடி வெயிட் வந்து ஃப்ளை வெயிட். அது அப்போது 55 to 60. அப்புறம் தான் 65க்கு வந்துட்டேன் பேண்டம் வெயிட்டுக்கு. அந்த 60க்குள்ளே ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் ராயப்பேட்டையில் தான் நடந்தது காம்படிஷனு, பவர் லிஃப்டிங் காம்படிஷனு. நான் செஞ்ச அமௌண்ட்டு யாரும் செய்யலை. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் காம்படிஷன் என்ன ஸ்டேட்டுக்கே போடாமல் நேராக இந்தியாவுக்கு லெவலுக்கு இட்டு போயிட்டார். இந்தியாவுக்கு இட்டு போயிட்டார், கல்கட்டாவுக்கு இட்டு போயிட்டார். எங்கள் ஜால் மாஸ்டர். அப்போனாக்கா செகண்ட் பிளேஸ் வந்தேன், நேஷனலில் செகண்ட் பிளேஸ். இங்கே சிட்டியில் ஃபஸ்ட் கோல்டு மெடலு. 2வது காம்படிஷனு நேஷனல் டேரெக்டாக, ஸ்டேட்டே இல்லாமல் டேரெக்டாக நேஷனல் இட்டுன்னு போயிட்டால் கல்கட்டாவில் 3 நாள் தங்க வேண்டியது இருந்துச்சு. காம்படிஷன் மட்டும் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா பாடி வெயிட்டில் வந்து 400 கிராமோ 500 கிராமோ அதிகமாக, நான் அதிகமாக இருக்கிறேன். என்னை விட ஒரு 400 கிராமோ 500 கிராமோ கம்மியாக இருந்தவங்க வந்து கோல்டு மெடல் பண்ணிட்டான். நான் செகண்ட் ஆகிட்டேன். பாடி வெயிட் அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாம்ல, அப்படி அந்த கணக்கில் செகண்ட் ஆகிட்டேன். அந்த கணக்கில் வந்து நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அப்பவும் தட்டி கொடுத்தாரு எங்கள் மாஸ்டர், சூப்பர்ரா அப்படின்ட்டு. நீ தான் கோல்டு மெடல் அடிப்பேன்னு நினச்சேன், அவன் பாடி வெயிட்டில் போயிடுச்சுட்டான் சரி அப்படின்ட்டு. பாடி வெயிட் நான் மெயின்டைன் பண்ணல, செக் பண்ணல. அதனால் என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தவன் அதே வெயிட்டை செஞ்சுட்டான். நான் செஞ்ச வெயிட்டே எவ்வளவோ அதே வெயிட்டை செஞ்சவன். அதை எப்படி காம்படிஷன்லேயே கேட்பாங்க. அதை 3 கால் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் 100 கிலோ என்னால் செய்ய முடியும்னாக்கா, இல்லை 120 கிலோ செய்ய முடியும்னாக்கா நான் 100 கிலோன்னு சொல்லிவிடுவேன். ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிடுவேன். பாஸ் ஆகவே செகண்ட் காலுக்கு சொல்லிட்டு போகணும், 2வது எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க, 110 120 கேட்பாங்க. 110 இல்லை 120 நம்ம சொல்லிட்டோம்னா 120 எழுதிடுவான். அது மாதிரி 3வது காலுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி கேட்டு அதில் ஃபெயிலி ஆகாமல் 3க்கும் கரெக்டாக செஞ்சுட்டா அந்த லாஸ்ட் கால் தான் நம்ம வந்து கேல்குலேட்டரில் வரும். பெஞ்ச் ப்ரெஸ்ஸு அதே தான் ஸ்குவாடுன்றது இன்னும் உட்காந்து எழுந்துக்கிறோம்ல, அதுலேயும் அதே மாதிரி 3 கால் இருக்கும். டெட் லிஃப்ட்டையும் 3 கால் கொடுப்பாங்க. மொத்தம் 9 கால் வரும். அதில் எதெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களோ அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணால், அதில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிலோகிராம் தூக்கி இருக்கிற அதை வச்சு டிசைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு. வெயிட் லிஃப்டிங் எல்லோரும் என் கூட இருந்தவங்கலாம் தொப்பையும் துணியமாக இப்படி இருக்கிறாங்க.
எனக்கு பயம் வந்துச்சு, எனக்கும் இப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டு. அதனால் பாடி பில்டிங்க்கு போனேன். பாடி பில்டிங் போக ஃபஸ்ட்டு கெஜா மாஸ்டர் அம்பத்தூரில் வச்சுருந்தார். அங்கே போய் ஒரு நாள் சேர்ந்தேன். இவர்கிட்ட கேட்டிருந்தான் பர்மிஷன் வாங்கி. எவ்வளோ விடவே மாட்டேன்ட்டார் எங்கள் மாஸ்டர், ஜெவல் மாஸ்டர். கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்குற மாதிரிடா, கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவார். நானே பிடிவாதமாக இருந்து பாடி பில்டிங்கில் வந்துட்டேன். பவர் லிஃப்டிங் வேணான்னு சொல்லிட்டு பாடி பில்டிங்கில் வந்துட்டு பாடி பில்டிங்கில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். சென்னை லெவல் கோல்டு மெடல். மிஸ்டர் மெட்ராஸ் கோல்டு மெடலு. அப்புறம் மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சு போனார். மிஸ்டர் தமிழ்நாடு கோல்டு மெடலு, மிஸ்டர் சவுத் இந்தியா கோல்டு மெடல், எல்லாம் கோல்டு மெடல் அடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே அப்போ தான் கோயம்புத்தூரில். அப்போ அதை வச்சு தான் வந்து சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் ஹெச்எஃப்பில் நான் சேர வேண்டியவன். ஹெச்எஃப்பில் அப்பாயின்மெண்ட்டு, ஆனால் ஐசிஎஃப்பில் கொடுத்துட்டாரு அவர். பழனின்னு ஒருத்தர் ஐசிஎஃப் கூட கோச்சாக இருந்தார் ஐசிஎஃப்பில். அவர் வரையடா ஐசிஎஃப் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறேன் எங்கே கிடைச்சாலும் நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் வச்சா. ஹெச்எஃப் வந்தாலும் கவர்மெண்ட்டு, ஐசிஎஃப் வந்தாலும் கவர்மெண்ட்டு. அதனால் அங்கே போனால் கொடுத்த உடனே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஜெகநாத் பேர், அவர் டிடி பிளேயர், கோல்டு மெடல். அவர் கோல்டு மெடலிஸ்ட். அவரும் டிடியில் நம்பர் 1 இன்டர்நேஷ்னல் கோச். அவர் தான் போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கலாசி தான் தர முடியும், ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கலாசி போஸ்ட் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் வந்து எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் அடிச்சிருக்கீங்க? இப்போ இந்தியா, மிஸ்டர் இந்தியா, சவுத் இந்தியாலாம் அடிச்சுன்னு சொல்லுங்கள். மிஸ்டர் இந்தியான்னா கணக்கே கிடையாது. எல்லா காம்படிஷன், ஆமாம், எல்லா காம்படிஷனும் கோல்டு மெடல் தான். 10 அடிச்சிருந்தாலும் 10 கோல்டு. கலந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு கணக்கு இல்லைன்ற பட்சத்தில் எத்தனை? கணக்கு இல்லைன்ற அதான் சும்மானா அப்படின்னு எடுத்துக்கணும்னா மிஸ்டர் தமிழ்நாடு ஒரு 10 அப்படின்னு வச்சுங்களா. 10 வாட்டி மிஸ்டர் தமிழ்நாடு மட்டும் அடிச்சிருக்கீங்க? ஆமாம், மிஸ்டர் தமிழ்நாடு கண்டினியூஸாக அடிப்பேன். அப்புறமா என்னை திட்டிட்டு தான் இறக்குறாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு செய்யக்கூடாது, நீ ஸ்டேட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் மெட்ராஸும் செய்யக்கூடாது, மிஸ்டர் ஸ்டேட்டும் செய்யக்கூடாது, மிஸ்டர் சவுத் இந்தியாவில் போ அப்படின்ட்டு. சவுத் இந்தியா காம்படிஷன் வந்தால் மட்டும் தான் நான் போக முடியும். இது 2 அட்டன் பண்ண முடியாது. சவுத் இந்தியாவில் கண்டினியூஸாக கோல்டு அடித்த மாதிரி அதே எனக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் இந்தியாவுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. மிஸ்டர் இந்தியா மட்டும் அடுத்து கண்டினியூஸாக 5 தடவை கோல்டு மெடல். மிஸ்டர் இந்தியா அது எப்போ 84லேருந்து செய்கிறேன். 84லேருந்து மிஸ்டர் மெட்ராஸ் கோல்டு மெடல் ஆகிட்டேன். பவர் லிஃப்ட்லேயும் கோல்டு மெடலு. அப்புறம் 84லேருந்து அப்படியே வந்துட்டு 94 வரலும் ஹெச்எஃப்பில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்ல. அந்த 10 வருஷத்துக்குள்ளே மிஸ்டர் இந்தியா 5 தடவை ஆச்சு, ஏஷியா 2 தடவை ஆச்சு. கொரியா போனேன். மிஸ்டர் கொரியா வந்து சவுத் கொரியா. சவுத் கொரியாவில் போய்ட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணணும். 91 அது 91 சவுத் கொரியா சியோல் அட்டன் பண்ணால் 4th பிளேஸ் கொடுத்துட்டாங்க. எங்கள் மாஸ்டர் எனக்கு கூட இருந்தாங்கள்ல 2 பேரும், அதாவது பிரசிடென்ட் கேசவன் அண்ட் செக்ரட்டரி தனிக்கவேல். அவங்க 2 பேர் சரி போடா நல்லா வந்து வந்தேன் வான்ட்டு ஒரு ப்ரைஸ் வாங்கின்னு வந்துட்டேன்.